ராஜா டு மேரிக் பிளாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கா நதி அது மேலே போயிட்டு இருக்கும். பாலம் மாதிரி இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் போயிட்டே இருக்குது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதான். இங்கேருந்து தான் போய் எங்கடா கனெக்ட் ஆகுது? காசி. இங்கேருந்து கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து போகிற ரிவர் காசியில் போய் கனெக்ட் ஆகுதான் கங்கா ரிவர். உங்களுக்கே காட்டுறோம். மவுண்டன் ஒரு மவுண்டன் நடுவில் அப்படியே இந்த ரிவர் போகிறது செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இது. சொல்கிறத விட பார்த்தா எவ்வளோ வியூ இருக்கும், பயங்கரமாக இருக்குது அந்த அளவுக்கு. மாதிரி இந்த வே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வே மாதிரி விட்டுருக்காங்க. இந்த ரெண்டு பக்கம் இந்த பாலத்தில் வண்டி வர்ற மாதிரி, இது போகிற சைடு அது வர்ற சைடு. ஸோ ரெண்டு பக்கம் வெஹிக்கிள்ஸ் போய்க்கிற மாதிரி சென்டராக வாக்கிங்க்கு பிளேஸ் விட்டுருக்காங்க இந்த பிரிட்ஜ் மேலே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். என்ன கோயில்? சிவன் கோயில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான சிவன் பக்தர். எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான் இந்த கோயிலுக்கு போக. ஏன்னா நீ ஒரு சிவன் பக்தன். இது வந்து ஆனந்தமாக இருக்குது. ஒரு சிவன் கோயிலுக்கு அது இவ்வளோ பெரிய ஊருக்கு வந்து போகிறோன்றப்போ உனக்கு எப்படி இருக்குது? ஆனந்தம் தான். இங்கே வாங்க, கேமராக்குள்ளே வாங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, எப்பயும் போல தான் இருக்குது. ஏன் மச்சான் எங்கே போனாலும் பசங்களுக்கு எதுவுமே வைக்க மாட்டாங்க? நீங்கள் தான் வாங்க மாட்டீங்களையா? பார்த்துட்டு மட்டும் வந்துடுவீங்க. பொண்ணுங்க நான் கூட வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை ஒன்றுங்க பார்க்குங்க, ஒரு 10 பார்த்துச்சுன்னா 2ஆச்சும் வாங்குங்க. கங்கையில் குளித்து நீராடினால் செய்த பாவங்கள் போகும் என்று கூறுவார்கள் அல்லவா? வாங்க வாங்க. முதல்ல கங்கை ரிவருக்கு வாங்கினோம். நீராடும் பா கங்கா ரிவரா? இங்கதான் வந்துட்டு போடணும்னு வாங்க. உள்ள இறங்காதீங்க, சேஃப் இல்லை. நல்ல வாட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ உள்ள இறங்குறது அவ்வளோ சேஃப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. போய் பாவத்தை கழிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஐஸா இருக்கா? உள்ள வச்சிருக்கோம். பட் கொஞ்ச நேரம் கால் அப்படியே வச்சிருந்தா ஃப்ரீஸ் ஆயிடும் போல. அவ்வளவுதான் இருக்குது காலு. உங்களுக்கு தெரியுமா? தெரியுதுல? இப்ப செஞ்ச பாவத்துக்கு சேர்த்து இப்ப செய்ய போற பாவத்துக்கு ஹாய். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கங்கா ரிவர் இதா இருக்கு, ஒரு ஜில்லின் இருக்கு. எல்லாருக்கும் அதேதான், ஃப்ரீஸ் ஆயிரும் போல காலு. ரொம்ப ஐஸா இருக்குது. எங்க போற? சாமி கும்பிடுறான் ராம். மாப்பிள்ள கூப்பிடுங்க. முதல்ல கங்கா ரிவர் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே கால் அவ்வளவுதான் போயிடும். செம்ம ஃப்ரீஸ் ஆகுது. நிக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் நின்று அப்படியே கால் உறைஞ்சிரும். உள்ள பிளட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு. திதி தவசம், திதி கொடுக்குறவங்க, தவசம் கொடுக்குறவங்க இங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பூ இதெல்லாம் திரும்ப இந்த ரிவருக்குள்ளதான் போட்டு விடுறாங்க. இறந்து போனவங்களுக்கு திதி கொடுத்தா அவங்களுக்கு ஆத்மா சாத்தி அடையும். ஸோ கங்கா ரிவருடன் இப்படி திரும்ப ராம ராம என் தலையில எடுத்து தொலைச்சு விடு. ஏய் தண்ணிக்குள்ள என்னோட கேமரா விட்டு வர்ற. கங்கை நதியை பார்த்த உடனே என்ன பாட்டு உனக்கு ஞாபகம் வருது? என்ன பாட்டு? எப்பயும் போல ரோஜா படத்துல இருந்து பாட்டு. ரோஜா இடத்துல இருந்து கங்கைக்கு என்னென்ன சம்பந்தம்? ரோஜா படத்துக்காக இதே மாதிரி மழை எல்லாமே காட்டினாங்க. அதனால உங்களுக்காக புது வெள்ளை மழை பொழிகின்ற பாட்டு போடுறோம். பாத்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. தெரியுதான்னு தெரியல, இங்க காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கும். இந்த கயிறை தாண்டி யாரும் போயிடக்கூடாது. போனீங்கன்னா திரும்ப வர முடியாது. ஸோ அவ்வளோ உயிர் இல்லாம. ஸோ பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டா தண்ணி போகுது. தெரியுதான்னு தெரியல. அங்க பாருங்க, அந்த பக்கம் திரும்புடா. அந்த பக்கம் பரதநாட்டிய பொண்ணு ஒன்று இது பண்ணிட்டு இருக்குது. இதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பணம் எரிக்கிறாங்களாம். ஸோ அந்த இடத்துல ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியாது உங்கள் வீடியோவில். அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி வருது. கேட்டால் அது இங்கே டெட் பாடிஸ்லாம் வந்து எரிக்கிறாங்களாம். அப்படியே எரிச்சிட்டு சாம்பல் இதில் கரைச்சிடுறாங்க கங்கா ரிவரில். அங்கே புகை
4 பேர் நிக்கிறான்ல, அது எதுக்கு குளிர்காயறாங்களா? குளிர்காய இல்லடா, புனை எரிக்கிறாங்க டோமரு. சாரி. கங்கை நதியில் உட்காந்துருக்கிறோம். நல்லாவே இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. வாங்க இருங்க, மலையை காட்டுமாப்புல. மலை தெரியுதா? தெரியும். அங்கதான் அடுத்த ட்ரிப்பு போனே கட்டுறோம். இல்ல சொன்னா நம்புவாங்க. அடிச்சு விட்டு முதல்ல இந்த இதெல்லாம் இருக்காது. முதல்ல ஏன் இதுல மீன் முதல்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா இது அங்க இருந்து வர்ற தண்ணி தானே, இமயமலை உருகி அந்த தண்ணி தானே. அப்படியா? அதுதான் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. நான் சொல்றேன். ஆமா, இதெல்லாம் மழை பெஞ்சு வர தண்ணி நினைக்கிறியா? அப்புறம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த மலை, இந்த ஆறு இப்போ இங்க ஆரம்பிச்சதுன்னா காசியில முடியும். ஆனா ஆரம்பிக்கிறது இமயமலை இருக்கு இங்க இருந்து. காசி இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. பக்கமா? இது அங்க போய் சேரும். அதுக்கப்புறம் இது இமயமலையில இருந்து அந்த படிப்பாலெல்லாம் உருகி அப்படி வரும்னு சொல்லுவாங்க. இது இமயமலையில இருந்து வருதப்பா? உருவாகி வர்றது. பூ வருது. இமயமலையில இருந்து பூ வருதுமா? இது தவசம் பண்ணது. இங்க பாத்தீங்கன்னா புனை எரிக்கிறாங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா அங்க போட் டிராஃபிக் போயிட்டு இருக்கு. போட் டிராஃபிக் பாரு, இதுல விடுறானுங்களா? போனா உயிர்து. இந்த இடத்த பார்த்தா எங்களுக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. நம்ம எங்கே செல்லும் இந்த பாதை. பாலப்படால இந்த பக்கம் தான் எடுத்திருக்காங்க. நான் கடவுள் வாங்க காசு பக்கம் போன சொல்றோம். நான் கடவுள் காசி பக்கமா? ஆமா.